குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்டென்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம டெட் இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 and 2 இது ரெண்டையும் படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால we have only 50 days, very short period. We cannot go thoroughly. ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை இதுவரை கேட்கப்பட்ட பல்வேறு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி இதை கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப கவனமாக பாருங்கள். எல்லாமே நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். உடனே டிக் அடிச்சுட்டு போல் சாய்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிடல, ஒன்று ஒன்றுக்கு விளக்கம் சொல்லி விளக்கமாக அது போகுது. அதனால் நீங்களும் விளக்கமாக தெரிஞ்சுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தரம் ஒரு வியூ பண்ணி படித்தா கண்டிப்பாக நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியும். இப்போ அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 1. A thing of beauty is an except from, அது எதுலேருந்து வருதுன்னா ஜார்ஜ் எலியட்ஸ் எண்டிமியான் எ பொய்டிக் ரொமான்ஸ், அதுவா? லியோ டால்ஸ்டாய்ஸ் எண்டிமைன் எ பொய்டிக் ரொமான்ஸா? சி. ஜான் கீன்ஸ் எண்டிமைன் எ பொய்டிக் ரொமான்ஸா? எனிட் பிளைட்டன்ஸ் எண்டிமையான் எ பொய்டிக் ரொமான்ஸா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஜார்ஜ் எலியட்ஸ் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த எண்டிமையான்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அழகான ஒரு இளைஞனை பற்றி சொல்கிறது இது எண்டிமையான். இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. டால்ஸ்டாய் சொல்லியிருக்கிறாரு, எலியட்ஸ் சொல்லியிருக்காரு, கீட்ஸ் சொல்லியிருக்காரு, பிரைட்டன் சொல்லியிருக்காரு. இது ஒரு போயமு. கிரேக்க புராணத்தில் ஒரு அழகிய நபரின் ரொமான்ஸை பற்றி சொல்கிறது தான் அந்த எண்டிமையான்ங்கிறது. இது சரியான ஆன்சர் வந்து ஜான் கீட்ஸ் எண்டிமையான் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான வார்த்தை. திங்க் ஆஃப் பியூட்டியை பற்றி சொல்கிறது இதுதான், ஜான் கீட்ஸ் எண்டிமையான் பொய்டிக் ரொமான்ஸ். ஒரு தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய இளைஞரை பற்றிய அந்த ரொமான்ஸை பற்றி சொல்கிறது தான் இது ஒரு கிரேக்க புராணம். அடுத்தது 2. Which of the following words starts with the alveolar sound? Alveolar soundனா it is a type of consonant. It is a type of consonant. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேசும்பொழுது சவுண்டை கொடுப்போம். கன்சனன்ட் சவுண்ட், ஸ்பீச் இன் ஸ்பீச், சவுண்ட் இன் ஸ்பீச். இப்போ பார்த்தீங்கன்னா டீன்னு இருக்கு, டீ. இது என்ன செய்வோம்? டீன்னு ஒரு வார்த்தை இருக்கு, டீன்னு ஒரு எழுத்து, அதை டாப்னு ஆரம்பிக்கிறோம், டாப். அதே மாதிரி டி, டாக்னு எழுதுறோம், டாக். அதே மாதிரி எண்ணுன்னு இருக்கு அப்படின்னா நெட்டுன்னு எழுதுறோம். அதே மாதிரி ஆறுனா ரெட்டுன்னு எழுதுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் தாடையில் முன்பல்லுக்கும் கீழே, மேல் தாடையில் முன்பல்லுக்கும் கீழே நாக்கை வச்சு சொல்லுவோம். முன்தாடையில் தாடைக்கும் கீழே முன்பல்லுக்கு ஓரமாக நாக்கை வச்சு எழுப்பும் ஒலிக்கு தான் இந்த ஆல்வியோலர் சவுண்டுன்னு சொல்கிறோம். அதால் வர்ற சவுண்டு தான் ஆல்வியோலர் சவுண்டு. எப்படி இருக்குன்னா முன்தாடையில் பல்லுக்கு ஓரமாக இதோட நாக்கை ஒண்டிங்க வைப்போம். டி இதை தொடுதுங்களா? டி இதை தொடும், இந்த நாக்கு தான் இந்த போய் தொடும். அப்படி சொல்கிற வார்த்தைகள்லாம் ஆல்வியோலர்னு சொல்கிறோம். இது எல்லாம் ஆல்வியோலர் சவுண்டுன்னு சொல்கிறோம். எது ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்வியோலர் சவுண்டு இல்லை? இப்போ நம்ம சொல்கிறோம் டி இல்லை, பியும் இல்லை, எஃப்பும் இல்லை, ரெஃப்யூஸ், ஆர் இருக்கு. நல்லா சொல்லி பாருங்க. டி, டி, என், நெட், அதே மாதிரி ரெட், அதே மாதிரி ஜெட், இது பார்த்தீங்கன்னா மேல் தாடையில் பல்லுக்கு கீழே அந்த நாக்கு போய் தொடும். இந்த மாதிரி வர்ற சவுண்டெல்லாம் ஆல்வியோலர்னு சொல்கிறோம். ஏன் இதை இவ்வளோ பொறுமையாக சொல்கிறோன்னா, தேர்வில் இந்த ஒரு மார்க்கு நமக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால் இந்த மார்க் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவில் நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் தரவாக பாருங்கள். சாதாரணமாக கரெக்ட் ஆன்சரை மட்டும் டிக் பண்ணிட்டு போகிறதுல நோ யூஸ் அட் ஆல். தரவாக ஒன்றுக்கும் உர சொல்லணும். அதனால் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்வியோலர் சவுண்டுனா ரிஃப்யூஸ். இந்த இடத்துல டாப் இருந்தால் டாப்னு எழுதலாம், டாக்னா டாக்னு எழுதலாம், நெட்டுனா நெட்டுன்னு எழுதலாம், ஜெட்னு இசட். மீதி இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே தொடாது, க்ளீன் தொடாது, மேல் தாடையை தொடாது, மேல் தாடையில் பல்லுக்கும் கீழே நாக்கு போய் தொடாது, பெலிவ் சொல்லாது. ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் ஆல்வியோலர் சவுண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்வியோலர் சவுண்ட்? ரெஃப்யூஸ். இந்த ரெஃப்யூஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இது கரெக்ட் ஒன். அடுத்தது, வென் இஸ் த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட்டட்? கிராண்ட் பேரண்ட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? தாத்தாக்கள் விழா. அது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது? அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1 அக்டோபரில். இது ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப்
adjective mentioned in the below sentence இருக்கு. There has not been sufficient rain this year. அப்படின்னா என்ன? There has not been sufficient rain this. இந்த வருஷம் போதுமான அளவுக்கு மழை இல்லை. அப்போ போதுமான அளவு அப்படிங்கிறது காட்டுது. இல்லை. அப்போ அளவை மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் திஸ், தட், தோஸ் நவுனை பற்றி சொல்லும். நவுன் மாடிஃபையர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுனை மாடிஃபை பண்ணக்கூடியது. திஸ், தட், தோஸ், திஸ் பென்னு, தட் புக்கு, தோஸ் ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஒரு நவுனை வந்து மாடிஃபை பண்ணும். இதுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் பயன்படுத்துகிறோம். அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். நம்பருங்கிறது ஆர்டினலை பற்றி குறிக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அல்லது இன் வாட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ் நம்பர். அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டிங்கிறது இது வந்து டிஸ்கிரைப் யர் நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். டிஸ்கிரைப் யர் பர்சன் ஆர் பிளேஸ். அதனால இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டினா அளவு பற்றி சொல்கிறதுனால இந்த adjective of quantity is suitable for this choice. Find out the type of adjective mentioned in the below sentences. இங்கே மெயின் sufficient rain என்பதனால இங்கே என்ன adjectiveனா adjective of quantity பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் adjective of quantity பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால D is the correct answer. அடுத்தது choose appropriate preposition. There is unity in diversity. There is unity in diversity dash the people. among கொடுத்துருக்கு, பிட்வீன் கொடுத்துருக்கு, வித்து கொடுத்துருக்கு, வித்தின் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரிப்போசிஷன் எப்போதுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். ஒரு நவுன் அல்லது திங்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். சரி, அதுதான் இருக்குது. இது பொருத்தப்படும். அமங்கன்னா மத்தியில்னு வரும். ரெண்டு பேருக்கு மேலே உள்ளவங்களை பற்றி பேசும்போது அமங்க. ரெண்டு பேருக்கு இடையில் உள்ளதை பற்றி பேசுனா பிட்வீனு. வித்து என்பது உடன். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வரும் அல்லது அது ஒரு அவர்களுடன் அப்படின்னு வரும். அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வித்தின்னா அதற்குள் அப்படின்னு வரும். அது இதுக்கு சூட்டபிளாக இல்லை. அப்போ there is unity in diversity. பீப்புள் வந்து நிறையா இருக்காங்க, ரெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் பிட்வீன் வராது. அமங் என்பது பொருத்தமானது. அமங் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following statement is not true? எது வந்து தப்பு, எது தவறாக இருக்கு? which is the following statement is not true? Determiners are followed by a noun. Determiners தவிர நவுனை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு இருக்கு. இது சரியா தவறுதான்னு பார்த்தா டிட்டர்மினர்ஸ் அது வந்து ஃபாலோ பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்டிகிள்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர். அதுவும் இல்லை. டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர் ஆர்டிகிள்ஸ் வராது. அடுத்தது டிட்டர்மினர்ஸ் த குவாலிஃபையர் ஃபியூஆர் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் அன்கவர்ட் ஒன். இது கரெக்டாக இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ? டிட்டர்மினர்ஸ் ஆர் ஃபாலோடு பை நவுன். இது கரெக்டு. டிட்டர்மினர்ஸ் ஃபாலோடு பை நவுனை ஃபாலோ பண்ணி வரும் டிட்டர்மினர்ஸ். அடுத்தது ஆர்டிகிள் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர். இதுவும் கரெக்டு. த குவான்டிஃபையர்ஸ் எ லாட் ஆஃப் ஆர் யூஸ் வித் போத் கவுண்டபிள் அண்ட் ரெண்டுலையும் பயன்படுத்துகிறாங்க, மூணுலையும் பயன்படுத்துவாங்க. இதை பார்ப்போம். த குவாலிஃபையர் ஃபியூவர் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் அன்கவுண்டபிள் நவுன். இது தவறு. ஆகையினால இது என்ன சொல்றோம்னா த குவாலிஃபையர் ஃபீவர்னா எண்ணக்கூடியது இஸ் ஒன்லி வித் அன்கவுண்டபிள் நவுன்ல வராது. ஃபீவருங்கிறது எண்ணலாம். ஃபீவருங்கிறது சில. ஃபீவர் என்பது இப்போ சொல்கிறோன்னா ஐ ஹாவ் ஏ ஃபீவர் ஆப்பிள். ஐ ஹாவ் ஃபீவர் ஆப்பிள்ஸ். அடுத்தது இந்த மாதிரி ஃபீவர் யூஸ் இண்டிகேட் ஏ ஸ்மாலர் நம்பர் ஆர் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். அதாவது குறைவாக இருக்கும். அதாவது ஃபியூ மேங்கோஸை இந்த மாதிரி சொல்ல ஃபியூனா எண்ணிடலாம். அதெல்லாம் எண்ணிடலாம். அதனால் இது தப்பு. இதுதான் தப்பு, தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எது தப்பாக இருக்குன்னா இதுதான். இது உண்மை இல்லை. இட் இஸ் நாட் ட்ரூ. த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. அடுத்தது த குவான்டிஃபையர்ஸ் லாட் ஆஃப். இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் சரியாக இருக்குது. இது மட்டும் தான் தவறுதலாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. An acrostic poem can be read sideways to form a words. இது சரியா? அல்லது ரீட் டவுன்வார்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ வேர்ட்ஸ். டவுன்வார்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கலாம். ரீட் டவுன்வார்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ வேர்ட். கீழேருந்து படிச்சுட்டு வந்தா இங்கேருந்து படிச்சுட்டு வந்தா ஒரு வார்த்தை வரும். இதுதான் நம்ம வந்து அக்ராஸ்டிக்னு சொல்ல முடியாது. கீழேருந்து படிச்சுட்டு வருது. அடுத்து சைட்லேருந்து படிச்சுட்டு வந்தால் ஒரு புது வார்த்தை வரும்.
அதுவும் தப்பு. சத்தம் போட்டு படிச்சுதான் வருமா? அதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ரீட் அப்வார்ட்ஸ் டு ஃபார்ம் எ வேர்ட் தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். ரீட் அப்வார்ட்ஸ். அக்ராஸ்டிக் பாயிண்ட்னா எப்படி இருக்குன்னா, இதை சொல்லும் பொழுது அப்வார்டில் சொல்லும் பொழுது நமக்கு என்ன புது வார்த்தை கிடைக்கும். ஷைனிங் பிரைட். பார்த்துங்க இப்போ ஷைனிங் ஷைனிங் பிரைட்லி பிரைட்லி இன் தி ஸ்கை இன் தி ஸ்கை அப்படின்னு வச்சுங்களேன். எஸ் ஒரு வார்த்தையா? எஸ் ஒரு எழுத்தா? அடுத்தது அப்லிஃப்டிங் அப்லிஃப்டிங் எவ்ரி ஹார்ட் எவ்ரி ஹார்ட் அரவுண்ட் அரவுண்ட் யூ ஆர். அடுத்தது நெவர் ஃபெயிலிங் நெவர் ஃபெயிலிங் டு லவ்விங் வார்ம்த் வார்ம்த். இந்த எஸ்யூஎன் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ரீட் அப்வார்ட்ஸ் டு ஃபார்ம் யூ வேர்ட். இதுலேருந்து படிச்சு வந்தா அப்போலேருந்து படிச்சுட்டு வந்தா எஸ்யூஎன் சன்னு ஒரு வார்த்தை கிடைக்குதா? இதை தான் நான் சொல்கிறோம் அக்ராஸ்டிக் பாயம்னு சொல்கிறோம். அதோட மட்டும் இல்லை, இதுதான் அதனுடைய தீமை. இந்த இந்த போயத்தினுடைய தீமை தெளிவாக தெரிகிறது தான் இது. Acrostic poems type of poem. First letter of each line, the first letter of each line என்ன செய்த? Spell out, spell. First letter of each line spell, but a word, a name or message when read vertically படிக்கும் பொழுது we found the word sun, S-U-N, sun, sun அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. acrostic poem சொல்றது. acrostic poem சொல்றோம். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது a notice is a blackboard, proclamation, placard, written. A notice is a blackboard, placard, proclamation, written or printed announcement. நோட்டீஸுங்கிறது என்ன? இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நோட்டீஸுங்கிறது போர்டு கிடையாது. பிளாக் போர்டில் வந்து நம்ம எழுதலாம், அதனால இது கிடையாது. அடுத்தது பிளாக்கார்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் பிளேஸில் வைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். பப்ளிக் பிளேஸில் வைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது பிளாக்கார்டு. ப்ரொக்ளமேஷனுங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அப்போ இதுவும் இல்லை. இப்போ எது கரெக்டா? ரிட்டன் ஆன் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் தான் நோட்டீஸ்ங்கிறது. நோட்டீஸ் இஸ் எ ரிட்டன் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தது பிக் அ சிமிலர் மீனிங் ஃபார் சாசர். சாசர்னு சொல்லல, சிமிலர் மீனிங். சாசர்ங்கிறது சிமிலர் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிச்சு பார்த்தா இந்த ஃபுட்பால் என்பது சரியான ஒரு மீனிங். சிமிலர் மீனிங் வந்து ஃபுட்பால் தான் சாசருக்கு. ஸ்குவாட் கிடையாது, ஜோலியன் கிடையாது. அடுத்தது 10. At 6 and 7, a number idiom is used to convey that a person is. இது ஒரு இடியம். At 6 and 7ங்கிறது ஒரு இடியம். அது எதுக்கு பயன்படுத்துறாங்க? To convey that a person is a blissfully happy, மகிழ்ச்சியா இருக்கானா, குழப்பமா இருக்கானா, fully aware and control of situation, ரொம்ப விழிப்புணர்ச்சியாகவும் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா, அல்லது கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்டா. 4 கொடுத்துருக்கு. எது கரெக்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அட் 6 and 7 கன்ஃபியூஸ்டு தான் கரெக்டான ஆன்சர். கன்ஃபியூஸ்டு இதுதான் கரெக்டான ஆன்சர். குழப்பமா இருக்கா 6 and 7 இந்த இதுலேயே தெரியும். 6 and 7 குழப்பமா இருக்கான்னு அர்த்தம். இந்த இடியம்க்கு இதுதான் சரியான மீனிங்கை கன்வே பண்ணுறது. எதுக்கு? 6 and 7 சரியான மீனிங்கை கன்வே பண்ணுறது கன்ஃபியூஸ்டு. நெக்ஸ்ட், which one of the following is an example of personification? நல்லா படிச்சு பாருங்க. இந்த கீழே உள்ளத்துல எது வந்து personification? Examples of personification. A. The chocolate smelled like delicious cake. அடுத்தது, the chocolate smelled like delicious. The delicious smell of chocolates invite me to eat them. I dreamt of delicious chocolate. இப்படி இருக்கு. Now 4 choices are given to us to find out the correct example for personification. படிச்சு பாருங்க. The chocolate smelled like ன்னு வந்திருக்கு. அதனால இது வந்து நிச்சயமா personification அல்ல. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது like as வந்தாலே simile. The chocolate smelled like மறுபடியும் like இருக்கு. அதனால இது கிடையாது. அடுத்து I dreamt of delicious chocolates. இதுவும் கிடையாது. கருத்து என்னன்னா, ஒரு நான் லிவிங் திங்ஸை வந்து ஒரு உயர்தினையோட, ஒரு அகிரினைய உயர்தினையோடு ஒப்பிட்டு
பேச அழகுபடுத்துறது தான் பர்சானிஃபிகேஷன். பார்த்தீங்கன்னா the delicious smell of chocolates, the delicious smell of chocolate invited me to eat down. இந்த அழைக்கிறது, கூப்பிடுறது, வரவேற்கிறது இதெல்லாம் யாருடைய வேலை? ஹியூமன் திங்ஸோட வேலை. நான் லிவிங் திங்ஸ் செய்யாது. தென்றல் என்னை தாளாட்டுதுன்னு சொல்றோம். தென்றல்ங்கிறது நான் லிவிங் திங்ஸ், அது ஒரு திங்ஸ். அது தாளாட்டுறது, பாராட்டுறது இதெல்லாம் மனிதனுடைய வேலை. அதனால இந்த இன்வைட்டட் மீ எது இன்வைட்டடா? இந்த ஸ்மெல் ஆஃப் சாக்லேட், இந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை வந்து அப்படியே வரவேற்குதான். இந்த வரவேற்கிறதெல்லாம் மனிதனுடைய தன்மை. இந்த மனிதனுடைய தன்மையா அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய பழக்கங்களை ஒரு உயிரற்ற பொருள்கள் மீது அல்லது ஒரு நான் லிவிங் திங்ஸ் மேல ஏற்றி கற்பனையா புகழ்ந்து அதை வந்து பேசுறதுக்கு பேரு பர்சானிஃபிகேஷன் சொல்றோம். அதனால இதுதான் பர்சானிஃபிகேஷன். சி இஸ் த பர்சானிஃபிகேஷன். எப்படி நல்லா தெரியுதா உங்களுக்கு? அதாவது human qualities are given to non-living things. இது smell, like objects and animals. அனிமலையும் ஆப்ஜெக்டையும் யாரோட ஒப்பிட்டு போறான்? ஒரு மனிதனுடைய குணத்தை அதோட ஏற்றி அதை அணி செய்யறான், அதுக்கு அழகு கொடுக்குறான், அழகுபடுத்துறான் அந்த சென்டென்ஸை. அந்த பொருளை மனிதனுடைய குணங்களை அந்த ஆப்ஜெக்ட் மேலேயோ அனிமல்ஸ் மேலேயோ ஏற்றி சொல்றதுக்கு பேர் தான் பர்சானிஃபிகேஷன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் synonym for the italic word. Italic word. I am living on the outskirts of the village. Outskirts. Outskirtsனா என்ன? பார்டரா, அவுட் போஸ்டா, ரீஜனா, சென்டராஸ்? அவுட்ஸ்கர்ட்ஸ் இருக்கு. அவுட்னாலே வெளியிலன்னு அர்த்தம். அதனால சென்டர் வராது, இது வராது. அடுத்தது அவுட் போஸ்ட், வெளியில, அதுவும் வராது. ரீஜன்னா அது ஒரு பிரதேசம், வில்லேஜ்ங்கிறது ரீஜன்லாம் வராது. அப்போ பார்டர், பார்டர் என்பது கரெக்ட். இது என்னது? பார்டர். ஐ எம் லிவிங் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ். அவுட்ஸ்கர்ட்ஸ் இதான் வில்லேஜ்னா அந்த பார்டர்ல இருக்குது. இந்த வில்லேஜோட பார்டர்ல இருக்கிறது பேர் தான் அவுட்ஸ்கர்ட்ஸ். பேர் தான் அவுட்ஸ்கர்ட்ஸ். அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதான். A figure of speech directly compass two things using words such as like and as is. இப்பதான் பார்த்தோம். A figure of speech that directly compass two things using words such as like and as is என்னது? இப்பதான் பார்த்தோம். எதுன்னு பார்த்தோம்? ரெண்டு பொருளை a figure of speech that directly compose two things using words such as like and as வந்தால இது என்னது? அது சிமிலி. அது சிமிலி. அலிட்டேஷன் கிடையாது. அலிட்டேஷன் கிடையாது. அலிட்டேஷன் என்ன ஆகும்? கன்சனன்ட் சவுண்ட் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா, சேர்ந்தாப்புல கன்சனன்ட் சவுண்ட் வந்தா அது அலிட்டேஷன். ஷி சா எ சாமில். ஷி சா எ சாமில். ஷி பார்த்தா, அவள் பார்த்தா ஒரு மரவாடியை. ஷி சா எ சாமில். ஷி சா சா. பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அலிட்டேஷன் சொல்றது. இந்த கன்சனன்ட் சவுண்டு சஃபிஷியண்டாக வந்துகிட்டே இருந்ததுன்னா, இந்த கன்சனன்ட் சவுண்டு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அலிட்ரேஷன். இது அலிட்ரேஷன். எஸ் எஸ் எஸ். ஓகே. அடுத்து பர்சானிஃபிகேஷன். இது இல்லை, மெட்டாஃபாரும் கிடையாது. அதனால சிமிலி என்பது கரெக்டான ஆன்சர். 14. சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் திஸ் 3 ஆப்ஷன்ஸ். இந்த கீழே கொடுக்க 3ல இந்த கீழே இருக்கிற சூஸ் அ கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் 3 ஆப்ஷன்ஸ். பாருங்க. The train was overcrowded. Bino avoided traveling in it. The train 3 கொடுத்திருக்கு. சோ இருக்கு, அண்ட் இருக்கு, தோ இருக்கு, பட் இருக்கு. தோட்டுங்கிற தோ என்பது வந்து ஒரு கன்ஜங்ஷன் தான். எல்லாமே கன்ஜங்ஷன் தான். ஆனா கரெக்டான கன்ஜங்ஷன் என்ன? சோவா, தோவா, அண்டா, பட்டா. பட்டுன்னா இருக்கும், ரிசல்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். He worked hard but he failed. He worked hard but failed. ரிசல்ட் வந்து வித்தியாசமா இருந்தா பட்டு போடுவோம். கடுமையா உழைச்சா ஃபெயில் ஆட்டோம். ஆனால் அப்படின்னு வருதுல, அதுதான் பட்டு. ஆக இது கிடையாது. இருந்த போதிலும் வரும். அவன் ஏழ்மையாக இருந்த போதிலும் உதவி பண்ணான். though he was poor, he helped others. எல்லாருக்கும் உதவி பண்ணா. தோ இருந்த போதிலும்ங்கிற வகை. அதனால இதுவும் வராது. அப்போ தோங்கிறது பொருத்தப்படாது. ட்ரெயின் வாஸ் ஓவர் கிரவுடட். இருந்த போதிலும் இன்னும் அவாய்டுன்னு வருதா? இல்லையே. இது ஒரு காரணத்தை குறிக்குது. இது ஒரு காரணத்தை குறிக்குது. காரணத்தை சொன்னா சோ தான் சூட்டபிள். ஆகையால்
the train was overcrowded. ஆகையால் பினு avoided traveling in it. ஆகையனால அதில் ட்ராவல் பண்ணுறத பின்னு என்ன பண்ணான், அவாய்ட் பண்ணிட்டான். இதுதான் கரெக்ட். ஸோ அண்டும் வராது, அண்டுன்னா மேலும்னு அர்த்தம், இதுவும் வராது. ஸோ த ட்ரெயின் வாஸ் ஓவர் கிரவுடட், ஸோ பினு அவாய்டட் ட்ராவலிங் இன் இட். ஆக புரிஞ்சுட்டீங்களா? தோ என்பது வித்தியாசமாக சொல்லலாம், கஷ்டமாக, அவன் ஏழ்மையாக இருந்த போதிலும் எல்லாருக்கும் உதவி பண்ணால். ஹீ ஒர்க்டு ஹார்ட் பட் ஃபெயில்டு, ரிசல்ட் வித்தியாசமாக வருது. இந்த மாதிரி உள்ள பட்டு போடுறோம். ஆக இதுக்கு சூட்டபிள். ஸோ சூஸ் அ சென்டென்ஸ் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். பாருங்க, எப்படிலாம் கூட கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சூஸ் அ சென்டென்ஸ் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். பங்க்சுவேஷன் மார்க் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எதில் கரெக்டாக இல்லை, எது சரியா இல்லை, எது சரியான சென்டென்ஸு. கரெக்டான பங்க்சுவேஷன் மார்க் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக பங்க்சுவேஷன் ஆயிருக்கு, சரியாக பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது எந்த சென்டென்ஸ், ஏயா பியா சியா டியா, அதை நம்ம கவனித்து பார்க்கணும். பாரதி இஸ் ஏ தமிழ் பாய்ட் who is also an Indian patriot, isn't he? இதுவா? பாரதி இஸ் ஏ தமிழ் பாய்ட் who is also an Indian patriot, isn't he? அதாவது கொஸ்டின் டேக் மாதிரி இருக்கு. இங்க வந்து பாசிட்டிவா இருந்தா இங்க நெகட்டிவா இருக்கணும், இங்க பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கணும். சரியா தான் இருக்கு, சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே சென்டென்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பார்க்கணும் நம்ம. he is also an Indian poet, isn't he? பாரதி இஸ் ஏ தமிழ் poet, இங்க கமா கிடையாது, கமா இல்ல, அதனால இது தப்பு. பாரதி இஸ் ஏ தமிழ் poet who is also an Indian patriot, ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதனால அதுவும் தப்பு. அதோட இங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கு, அதுவும் தப்பு. பாரதி இஸ் ஏ தமிழ் poet who is also an Indian patriot, isn't he? இங்க கொஸ்டின் மார்க் இல்ல, இங்க கேபிட்டல் லெட்டர், அதனால இதுவும் இல்லை. அப்ப எது, இதுதான் சரியான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். A figure of speech that directly compass two things using words such as like and as is, இப்பதான் பார்த்தோம். A figure of speech that directly compass two things using words such as like and as is என்னது, இப்பதான் பார்த்தோம். எதுன்னு பார்த்தோம்? ரெண்டு பொருளை a figure of speech that directly compose two things using words such as like and as வந்தால இது என்னது, அது சிமிலி, அது சிமிலி. அலிட்ரேஷன் கிடையாது, அலிட்ரேஷன் கிடையாது. அலிட்ரேஷன் என்ன ஆகும், அலிட்ரேஷன்னா, அலிட்ரேஷன்ங்கிறது கன்சனன்ட் சவுண்ட் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா, சேர்ந்தாப்புல கன்சனன்ட் சவுண்ட் வந்தா அது அலிட்ரேஷன். She saw a sawmill. She saw a sawmill. She பார்த்தா, அவள் பார்த்தா ஒரு மரவாடியை. She saw a sawmill. She saw பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் alliteration சொல்றது. இந்த கன்சனன்ட் சவுண்டு சஃபிஷியண்டா வந்துகிட்டே இருந்ததுன்னா, இந்த கன்சனன்ட்ஸோட தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்ததுன்னா இதுக்கு பேர் தான் என்னது, அலிட்ரேஷன். இது அலிட்ரேஷன். எஸ் எஸ் எஸ். ஓகே, அடுத்து பர்சானிஃபிகேஷன். இது இல்லை, மெட்டஃபாரும் கிடையாது. அதனால சிமிலி என்பது கரெக்டான ஆன்சர். ஓகே, சிமிலி என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்தது 14. சூஸ் அ கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் திஸ் 3 ஆப்ஷன்ஸ். இந்த கீழே கொடுக்க 3ல இந்த கீழே இருக்கிற சூஸ் அ கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் 3 ஆப்ஷன்ஸ். பாருங்க, the train was overcrowded. Bino avoided traveling in it. The train 3 கொடுத்திருக்கு, சோ இருக்கு, அண்ட் இருக்கு, தோ இருக்கு, பட் இருக்கு. தோட்டுங்கிற தோ என்பது வந்து அது ஒரு கன்ஜங்ஷன் தான், எல்லாமே கன்ஜங்ஷன் தான். ஆனா கரெக்டான கன்ஜங்ஷன் என்ன, சோவா, த்ரூ, தோவா, அண்டா, பட்டா. பட்டுன்னா இது வந்து எந்த சென்டென்ஸ் வரும்னா, அதாவது வித்தியாசமா இருக்கும், ரிசல்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். He worked hard but he failed. He worked hard but failed.
ரிசல்ட் வந்து வித்தியாசமா இருந்தா பட்டு போடுவோம். கடுமையா உழைச்சா ஃபெயில் ஆட்டம். ஆனால் அப்படின்னு வருதுல்ல, அதுதான் பட்டு. ஆக இது கிடையாது. இருந்த போதிலும் வரும். அவன் ஏழ்மையாக இருந்த போதிலும் உதவி பண்ணான். though he was poor, he helped others. எல்லாருக்கும் உதவி பண்ணான். தோ இருந்த போதிலும்ங்கிற வகை. அதனால இதுவும் வராது. அப்போ தோங்கிறது பொருத்தப்படாது. ட்ரெயின் வாஸ் ஓவர் கிரவுடட், இருந்த போதிலும் பின்னும் அவாய்டன்னு வருதா? இல்லையே. இது ஒரு காரணத்தை குறிக்குது. காரணத்தை சொன்னா சோ தான் சூட்டபிள். ஆகையால் the train was overcrowded, ஆகையால் பினு avoided traveling in it. ஆகையினால அதில் டிராவல் பண்ணுறத பின்னு என்ன பண்ணான்? அவாய்ட் பண்ணிட்டான். இதுதான் கரெக்ட். ஸோ அண்டும் வராது. அண்டுன்னா மேலும்னு அர்த்தம். இதுவும் வராது. ஸோ த ட்ரெயின் வாஸ் ஓவர் கிரவுடட், ஸோ பினு அவாய்டட் டிராவலிங் இன் இட். ஆக புரிஞ்சுட்டீங்களா? தோ என்பது வித்தியாசமாக சொல்லலாம். கஷ்டமாக அவன் ஏழ்மையாக இருந்த போதிலும் எல்லாருக்கும் உதவி பண்ணான். ஹீ ஒர்க்டு ஹார்ட் பட் ஃபெயில்டு, ரிசல்ட் வித்தியாசமாக வருது. இந்த மாதிரி உள்ள பட்டு போடுறோம். ஆக இதுக்கு சூட்டபிள். ஸோ இந்த மாதிரி தெளிவாக நம்ம எல்லாத்தையுமே போகணும். இருக்கிற சாய்ஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தெரிஞ்சுட்டு தான் நம்ம எழுத முடியும். அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணலாம். அடுத்தது சூஸ் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். பாருங்க, எப்படிலாம் கூட கேள்வி கேட்பாங்க. ரொம்ப அலர்ட்டாக இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சூஸ் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். பங்க்சுவேஷன் மார்க் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எதில் கரெக்டாக இல்லை, எது சரியா இல்லை, எது சரியான சென்டென்ஸு. கரெக்டான பங்க்சுவேஷன் மார்க் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக பங்க்சுவேஷன் ஆயிருக்கு? சரியா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது எந்த சென்டென்ஸ்? ஏயா, பியா, சியா, டியா? அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். பாரதி இஸ் a Tamil poet who is also an Indian patriot, isn't he? இதுவா? பாரதி இஸ் a Tamil poet who is also an Indian patriot, isn't he? அதாவது கொஸ்டின் டேக் மாதிரி இருக்கு. இங்க வந்து பாசிட்டிவா இருந்தா இங்க நெகட்டிவா இருக்கணும், இங்க பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கணும். சரியா தான் இருக்கு. சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே சென்டென்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பார்க்கணும் நம்ம. Talbot is also an Indian poet, isn't he? பாரதி இஸ் a Tamil poet. இங்க கமா கிடையாது, கமா இல்ல, அதனால இது தப்பு. பாரதி இஸ் a Tamil poet who is also an Indian patriot. ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதனால அதுவும் தப்பு. அதோட இங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கு, அதுவும் தப்பு. பாரதி இஸ் a Tamil poet who is also an Indian patriot, isn't he? இங்க கொஸ்டின் மார்க் இல்ல, இங்க கேபிட்டல் லெட்டர், அதனால இதுவும் இல்ல. அப்ப எது? இதுதான் சரியான ஆன்சர். A is the correct answer. 16, question number 16. Which one cannot sail? Question number 16. Which one cannot sail? எது வந்து sail ஆகாது? ராக்கா, யாட்சா, போட்டா, ஷிப்பா? நிச்சயமா ராக், போட்டு போகும், ஷிப்பும் போவோம், செயில் பண்ணும், பயணம் பண்ணும். போட்டும் பயணம் பண்ணலாம், ஷிப்பும் பயணம், யாட்சும் பயணம் பண்ணலாம். எது? ராக்கு. ராக்ல இருந்து நம்ம பயணம் பண்ண முடியுமா? முடியாது. இது cannot sail. A is the correct answer. A is the correct answer. எல்லாம் தப்பு. Okay. A reference material which gives students correct idea about comparing all words with the help of images. நல்லா பாருங்க. A reference material which gives students concrete idea. தெளிவான ஒரு ஐடியா கொடுக்கும். எது? about comparing all words with the help of images. படத்தை பார்த்த உடனே, ஒரு படம் பார்த்த உடனே இப்படி இருக்கு, ஒரு படம் இருக்கு, அப்படி ஒரு படம் இருக்கு, பார்த்த உடனே இது மேங்கோன்னு தெரியுது இல்லைங்களா? கான்கிரீட் ஐடியா கிடைச்சது. இப்படி போடுறோம், பேர்ட்ஸ் பறக்குது போடுறோம், பார்த்த உடனே வித் எப்படி இருக்கு? which gives students concrete idea about comparing all words with the help of images. இதெல்லாம் இமேஜஸ், இதெல்லாம் ஒரு இமேஜஸ். இப்படி போடுறோம், போயிட்டு இருக்கான் போட்டு போட்டு. இந்த இமேஜை பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு பிக்சனரியா, டிக்ஷனரியா, திசாரஸா, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரியா? டிக்ஷனரியா நம்ம வேர்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறோம், ஆப்போசிட் வேர்ட் தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு டிக்ஷனரி பார்க்குறோம். தீசாஸுங்கிறது மீனிங்கும் ஆப்போசிட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஆப்போசிட் வேர்ட்ஸு, மீனிங்கு, அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸு, இதை பற்றி சொல்கிறது திசாரஸ். டிக்ஷனரி வேர்ட் மீனிங். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரிங்கிறது அது
இப்போ அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபண்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்டர்நேஷ்னல் ஃபண்டிக் ஆல்ஃபபெட்டிக்கில் ஐபிஏல ஒரு வார்த்தை எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்டிக் அசோசியேஷனில் நம்ம கேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை என்ன செய்கிறோம், அது ஃபண்டிக் ஸ்கிரிப்ட் எப்படி விடுறோம், கே போட்டு கேட் அப்படி கொடுக்குறோம். இப்போ தாட்டுன்னு இருக்குன்னு வச்சுங்க, தாட் THUGHT தாட்டுங்கிறது என்ன செய்கிறோம், அப்படி போட்டு எஸ்டிகா மாதிரி போட்டு அப்படி போட்டு தாட். இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரி இப்படி இருக்கும். இது மாதிரி உள்ளது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரி. அதாவது how words are pronounced. Words are pronounced. ப்ரொனன்சியேஷனை பற்றி சொல்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரி. அவருடைய வேர்டு சிம்பிள்ஸு டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொல்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரி. அப்போ பிக்ஷனரிங்கிறது தான் கரெக்ட். எது பிக்ஷன்னா படத்தை பார்த்த உடனே பிக்ஷனரி என்பது கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. அதாவது படத்தை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ பாருங்க, the reference which gives students concrete idea about comparing all words with the help of images. இதுதான் ஏதான் suitable answer. ஓகே, அடுத்தது while traveling while introducing writing to the beginners we should start with a முதல்ல ஒரு பிகினருக்கு ஆரம்ப காலத்தில் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், we should start with a strokes-ஆ லெட்டரா சென்டென்சஸா வேர்ட்ஸா. எழுத்துறதுமே வேர்ட்ஸை சொல்லி கொடுத்துருவோமா, லெட்டரை சொல்லி கொடுக்கறது முன்னாடி சில வேலை பண்ணுவோம். அதே மாதிரி சென்டென்ஸ் தான் உடனே சொல்லி தர முடியாது. ஸ்ட்ரோக்ஸ் தான் முதல்ல போடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரோக்ஸ் அப்படி போடுவோம், அப்படி ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம், அப்படி போடுவோம், அப்புறம் இப்படி போடுவோம். இதெல்லாம் எதுக்கு போடுறோம், அப்படி போட்டு அப்படி இதெல்லாம் ஸ்ட்ரோக்கு. ஆக இந்த எழுத்து எழுதுறதுக்கு நம்ம எதை போட வேண்டியிருக்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை கீழே இருந்து போடுவோம், இதுலேருந்து போடுவோம். இப்படி போட்டு பழக்கப்படுத்திட்டா இப்படி போடலாம். இப்படி போட்டு பழக்கப்படுத்திட்டா டி போடலாம். இப்படி போட்டு பழக்கப்படுத்திட்டா சி போடலாம். இதெல்லாம் வந்து இப்படி போட்டு பழக்கப்படுத்திட்டா பி போடலாம். இந்த மாதிரி while introducing writing to the beginners you should start with these type of strokes. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டா தான் நமக்கு இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசில் விட்டு மறையாது நம்முடைய ஆன்சர். படித்தது மனசில் நிற்கணும்னா இந்த மாதிரி அடிப்படையிலேருந்து போகணும். அடுத்தது 19 டீச்சர்ஸ் ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் த டெய்லி ஹேப்பனிங் இன் ஏ நோட் புக். சார் சொல்கிறாரு எல்லாத்துலேயும் டெய்லி நடக்கிறதுலாம் என்ன பண்ண, ஒரு ஆக்டிவிட்டிஸும் நோட் புக்கில் குறிச்சிக்க. திஸ் டாஸ்க் வில் டெவலப் ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணோம் இப்போ கேட்குறதுன்னா, இந்த மாதிரி வேலை என்ன வேலை, டீச்சர் சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒவ்வொரு நாலு நிகழ்ச்சி என்ன பண்ணுறேனே ரெக்கார்ட் பண்ணேன் இதில் நோட் புக்கில். இந்த மாதிரி பயிற்சி எதை டெவலப் பண்ணோம், எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணோம், ரீடிங் ஸ்கில்லா, ரைட்டிங் ஸ்கில்லா, லிசனிங் ஸ்கில்லா, ஸ்பீக்கிங் ஸ்கில்லா, யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்லா பாருங்க, ரீடிங்கா, லிசனிங்கா, ரைட்டிங்கா, ஸ்பீக்கிங்கா. அவர் என்ன சொல்றாரு, டு ரெக்கார்டுங்கிறது என்ன பண்ண முடியும், எழுதுனா தானே வரும். ரெக்கார்ட் பண்றது எழுதுனா தானே வரும். அப்போ ரைட்டிங் தானே கரெக்டு. பார்க்கணும், இதில் நல்லா படிக்கணும். ஆன்சர் நம்மள்ட்டே இருக்கு, ஏமாந்துடக்கூடாது. ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ரீடிங்கை சொல்லக்கூடாது, லிசனிங்கை சொல்லக்கூடாது, ஸ்பீக்கிங்கை சொல்லக்கூடாது. ரெக்கார்டுனா எழுதுனாதான் ரெக்கார்டு. ஐ வென்ட் டு சென்னை. I met our CM, our HM. இந்த மாதிரி எழுதுனா ரெக்கார்ட் பண்ணுறான் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ரைட்டிங்கா, ஸ்பீக்கிங்கா, எல்லாமே ரைட்டிங் தான். ஆக திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்தது ஒன் ஆஃப் த 20 one of the writers, one who writes, question number 20, one who writes a dictionary is டிக்ஷனரி எழுதுறவரை என்னன்னு சொல்லுவோம், டிக்ஷனரியே எழுதுறாரு, ஒரு டிக்ஷனரியே எழுதி கொடுக்குறாரு, அவர் என்னன்னு சொல்லுவோம், பைபிளியோகிராஃபரா, லெக்சிகிராஃபரா, வெப்ளியோகிராஃபரா, ஃபோட்டோகிராஃபர் கண்டிப்பாக கிடையாது. டிக்ஷனரி எழுதுற ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. வெப் டிசைனும் கிடையாது. இந்த வெப்லிங்லாம் பண்ணுறாருல வெப் டிசைனர், அதுவும் கிடையாது. அப்புறம்
பைபிளே கிராப்பர் அது கிடையாது. அது கிடையாது. பைபிளே கிராப்பர்னா அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கம்பைல் a list of all the books. அவர் பேர் என்ன? கம்பைல் a list of book. Lists of books. List of books. And accurate ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. மெயின்டைனிங். அவர் தான் பைபிளியோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, வெப் கிராஃபர் கிடையாது, பைபிளியோகிராஃபர் கிடையாது. அப்போ லெக்சிகோகிராஃபர். என்னது? டிக்ஷனரி எழுதுறதுக்கு பேர் என்ன? லெக்சிகோகிராஃபர். திஸ் ஒன் இஸ் கரெக்ட். லெக்சிகோகிராஃபர் இதுதான் கரெக்ட். இது எல்லாமே தப்பு. இதுவும் தப்பு. லெக்சிகோகிராஃபர் ரைட். இந்த மாதிரி நம்ம தரவா போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்பேன். இருக்கிற எல்லா கேள்விகளும் எது முக்கியமானதோ அதை மட்டும் உங்களுக்கு நாட்கள் குறைச்சலாக இருக்கிறதுனால வெரி ஷார்ட் பீரியட் we have to finish all the works. We have to go through all the books of 6th to 10th and 12th. ஸோ எல்லாத்தையுமே தரவா பார்க்கணும் டைம் கிடையாது. நான் உங்களுக்கு அவசரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தரவா சொல்லித்தரேன். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு எழுதுங்க. ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்காது நீங்கள் தயவுசெய்து உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் லிசனிங். We will meet on another video. Thank you so much.